ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்குயின் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான முட்டை மேகி மசாலா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு அதில் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். சூடானதும் அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். முட்டையோட பேஸ் கோட் ஆகட்டும். அதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை நல்லா கோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி விடுங்க. முட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இங்கே வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு குட்டி தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் தக்காளிக்கு பதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக ஸ்மாஷ் ஆனால் போதும். அடுத்தது பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கிறேன். கேரட் இந்த மாதிரி நீளமாக சீவி வச்சுருக்கேன். கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா வதக்கிக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து காய்கறியோட கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு மேகி மசாலா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி முட்டையில் உப்பு போட்டிருக்கோம். மேகி மசாலாலேயும் உப்பு இருக்கும். ஸோ காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நான் 2 மேகி எடுத்திருக்கேன். மேகியை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எல்லா மேகி பீசஸ்லேயும் தண்ணி படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். எல்லா மேகியும் நல்லா வெந்திருக்கு. மேகியில் லைட்டாக தண்ணி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச முட்டையை அதோட சேர்த்துக்கலாம். மேகியில் இந்த மாதிரி முட்டையை கலந்து கொடுக்கறதுனால முட்டை சாப்பிடாத பசங்களும் சாப்பிடுவாங்க. முட்டையும் மேகியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேகியில் முட்டை அங்கங்கே இருந்தால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வைக்கிறேன். தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ முட்டை மேகி மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க பென்குயின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.